சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. 24/10/2025ங்க. இன்றைக்கி சாயந்தரமாக போடக்கூடிய விற்பனை பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை காலக்கன்று இருக்குதுங்க. ஒரு 11 படி உயரத்தில் இருக்குதுங்க. நல்ல சுறுசுறுப்புங்க. தாடகுடி இல்லாத கன்று. பின்மாட்டில் மாட்டை தொடவே முடியாதுங்க. காலக்கன்று நல்ல சுறுசுறுப்பாக இருக்குது. வாழை வந்து தொடவே முடியாத அளவுக்கு நல்ல சுறுசுறுப்புங்க. கன்று நல்ல நைஸ் குவாலிட்டியில் இருக்குதுங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரி காலக்கன்று இருக்குதுங்க. ஒரு கிராஸ் கன்று கிடாரி கன்றுங்க. ஒரு கருப்பு சட்டையில் ஒரு கைகறவை மாடு தெளிவான மாடு இருக்குதுங்க. வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. வீடியோ பதிவில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க இருக்க வேண்டிய சூழல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணுங்க. செவலை கன்று காலக்கன்று ஒரு 11 படி உயரத்துலைங்க. கொம்பு ரெண்டும் நேர்கொம்பில் குழாம்புனாலும் கருப்பேச்சு ஊற்றி எடுத்த மாதிரி தெளிவான குழாம் அமைப்பிலைங்க. கையல் லோக்கத்தில் பின்மாட்டில் வால் சனத்தில் எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய கன்று. சுத்தம் தெளிவாக இருக்கும். குறைப்பொழுது கழிப்பு சொல்லி இருக்காதுங்க. கொம்பு ரெண்டும் நேர்கொம்பில் வந்து சேருங்க. கன்று சுறுசுறுப்பு படபடப்புக்கு நல்ல ஏற்ற கண்ணாக இருக்குதுங்க. நல்ல வாட்டசாட்டமான கண்ணுங்க. பெருவட்டு மாடும் நல்ல பெருவட்டம் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க. தீவனம் தண்ணிக்கு நல்ல வாய் கடிச்சுங்க. நீங்கள் தவிடு புண்ணாக்கு மற்றபடி வைக்கோல் சோளத்தட்டு எது போட்டாலும் கழிக்காமல் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கடிச்சு நல்ல நீளத்தில் நல்ல நீளமாகவும் இருக்குங்க. மற்றபடி கால் கருப்பு கழுத்து நெடுக்கும் நல்ல ரெட்டநாடி முதுகுங்க. அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் இருக்கக்கூடிய கண்ணுங்க. 11 படி உயரம். வயது வந்து ஒரு 11 மாதம் இருக்கும். சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 28,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம். சுறுசுறுப்புக்கு 100% கேரண்டி. நல்ல படபடப்பு சுறுசுறுப்பாக இருக்கும். இன்னும் மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குதுங்க. வேணுங்கிறவங்க நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். வர முடியாதவங்க எப்பவும் போல் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பிச்சு சொன்னீங்களும் தாராளமாக அனுப்பிச்சு கொடுத்துடலாமுங்க. அதே மாதிரி 100% மாடு நல்ல பெருவிட்ட வந்து சேர்றதுக்கு உண்டான கேரண்டியும் இருக்குது. நல்ல மேட்சிங்னா சரி. மாடு நீளத்தில் உயரத்தில் கையால் நோக்கத்துலைங்க நல்ல காலையாக வந்து சேர்ந்துருக்குங்க. வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். விற்பனை விலை 28,000 ரூபாய்ங்க. அடுத்த வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க சுறுசுறுப்பு படபடப்பாக இருக்கக்கூடிய கண்ணுங்க. காரி கன்று காலக்கன்று சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க. கன்று நல்ல மிரலையில் இருக்குது. இன்னும் மூக்குணம் குத்தப்படாமல் இருக்குதுங்க. ஜல்லிக்கட்டுக்கு இடத்துக்கு நல்ல கொண்டித்தனத்தில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கன்று நல்லா தெளிவாக இருக்கும். நல்ல ரெட்டநாடி உடம்பு ரெட்டத்தை அமைப்பு கைகால் ஊக்கம் குறைப்பழுது கழிப்புச்சொல்லி இல்லாமல் சுறுசுறுப்பு படபடப்பில்லைங்க. அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா பாய்ச்சலுக்கு வந்துடும். அந்தளவுக்கு கண்ணு கொடுப்பான தோற்றத்தில் இருக்குது. கைகள் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க. குறைப்பழுது இல்லை கழிப்புச்சுளி இல்லை. மாடு நல்லா கெட்டி நல்லா உருட்டுங்க. ஹெவி சைஸில் நல்லா பெரிய காலையாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு இருக்குது. மறை அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காராங்காலை கன்று கிடையாது. காரம்பஸ் காலை கிடையாதுங்க. சுத்தமான காங்கியத்தில் காரி காலக்கன்று. விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 29,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். நேரில் வர்றவங்களும் எப்பவும் போல் நேரில் வந்தீங்கன்னா பார்த்து நீங்கள் புக் பண்ணிட்டு போனீங்கன்னா எப்பவும் போல் ஜாயிண்ட் வாடகையில் உங்களுக்கு 100% பாதுகாப்பான வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தரப்படும். அதே மாதிரி நம்ம மதியம் பதிவும் சரி சாயந்தரம் பதிவும் சரிங்க. நம்ம அந்த வீடியோவில் எப்போ போட்டாலும் எத்தனை வீடியோக்கள் போட்டாலும் இந்த ஒரே நம்பர் தான் நம்ம பதிவிட்டுருக்குறோங்க. 63 822 41 516ங்க. இந்த நம்பரை தவிர நீங்கள் வேறு எந்த நம்பருக்கும் கூப்பிட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு பதிவில் பார்த்துட்டு நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட வேண்டாம். அதில் என்ன எந்த பதிவாக இருந்தாலும் என்ன நம்பர் பதிவிட்டுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல இருக்குதுங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25 கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல ஒரு 10 கிலோமீட்டர் கோயம்புத்தூர் ரோட்டில் இருக்குதுங்க. 2 இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும். நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. நாளைக்கு காலையில் நேரில் வர்றவங்களுக்கு நாளைக்கு மதியம் போடக்கூடிய பதிவில் இருக்கக்கூடிய மாடுகள் கன்றுகளை பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு 12 மணிக்கு முன்னாடி வந்துடுங்க. நம்ம 2 நாளாக வந்து தொடர்ச்சியாக வந்து காட்டுக்குள்ளே வந்து ஒரு 10 கன்றுகள் 7 கன்றுகள் 12 கன்றுகள் இருக்குதுன்னு விற்பனை பதிவு போட்டுக்கிட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நேற்று இன்றைக்கி காலையில் திண்டுக்கல்லேருந்து வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கன்றுகள் எடுத்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்து ஒரு கன்றுகள் எடுத்தாங்க. அந்த கன்றுகள் நம்ம தனித்து வீடியோ போடலைங்க. அவ்வளோதான் கொடுத்தாச்சுன்னா அதோடு வந்து க்ளோஸ் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி நேரில் வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து காட்டுக்குள்ளே நிற்கிற கண்ணில் நம்ம தெளிவாக எடுத்து போடுறோமுங்க. வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பல்லுங்க. 2ஆம் ஏத்து கிடாரி நல்ல மடி செட்டுங்க. நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போதைக்கு கன்று போட்டு கிட்டத்தட்ட 6-7 மாதமாக கறந்துட்டு இருக்குதுங்க. சினையூசி போட்டு வந்து பார்த்திங்கன்னா 25 நாள் ஆச்சு. மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்கும். இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நேரம் 4 லிட்ரு அதாவது 5 நாள் ஒரு 9 லிட்டர் கை கறவையாகவே கறந்துட்டு இருக்குதுங்க. போனயத்தில் வந்து கன்று வந்து 10 மாதம் 11 மாதம் வச்சுருந்தது கண்ணை பிரித்தாங்க. இப்போ இந்த ஈத்து வந்து பார்த்திங்கன்னா
கன்று கிடாரி கன்று தான் போட்டுதுங்க. ஒரு செவலை கன்று போட்டிருந்தது. அது வந்து அசவு சுழியோடு போட்டங்காட்டி ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு 4-5 மாதத்தில் வந்து கன்றை விற்றுட்டாங்க. இப்போ 2 மாதமாக கன்று எல்லாமே கறந்துட்டு இருக்கக்கூடிய மாடுங்க. பல் 6ங்க, 2ஆம் ஈத்து, மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்கும். காம்பு நல்லா பூங்காமுங்க. ஒரு 5 நாள் 9 லிட்டர் இப்போ வரைக்கும் கறந்துட்டு இருக்குதுங்க. கன்று போட்டு ஒரு 6 மாதம் ஆச்சு. இன்னுமே நம்ம நாள் நீடிச்சு கறக்கும். சினையூசி போட்டு வந்து பார்த்திங்கன்னா 20 நாள் ஆச்சுங்க. நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு கறவை மாடு கொடுத்துட்டு இந்த மாட்டை நம்ம அவங்ககிட்டருந்து நம்ம சொந்தக்காரங்கிட்டருந்தே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம். நல்ல மடி செட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கறவை வீடியோ வேணாலும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அனுப்ப முடியும். நம்ம காலையில் நம்ம கறந்து நம்ம இடத்துக்கு வந்துருச்சுங்க. நாளைக்கு கறந்த வீடியோ போட்டு கூட முழு விற்பனை பதிவு போடுறோம். இல்லை இதே விற்பனை பதிவை பார்த்துட்டு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ரூபாய்க்கு அனுசரித்து கொடுக்குற மாதிரி வருங்க. பெருசாக குறைக்க முடியாது. ஒரு 40 ரூபா பட்ஜெட்டில் இருக்குது. பல் 6ங்க, ஒரு 5 நாள் 9 லிட்டர் கறவை 100% இருக்குதுங்க. நேரில் வந்து நீங்கள் கறந்து பார்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா கறந்து பார்த்துக்கலாமுங்க. வீடியோ பதிவில் பார்க்குற கிடாரிங்க சுத்தமான கிடாரி தானுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாட்டுக்கும் ஒரு காங்கிரேஜ் ஊசியோ இல்லை சிந்து ஏதாவது கலப்பின ஊசியோ போட்டு பிறந்த கிடாரி கண்ணுங்க. கன்று தெளிவான சுத்தமாக இருக்குதுங்க. இந்த கன்று நேற்று நிறைய கேட்டிருந்தீங்க, விற்பனை ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தோம். தற்போது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கன்று வேண்டான்னு சொல்லி இன்றைக்கி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா வாங்குறதுக்கு முன்னாடி தெளிவாக முடிவு எடுத்துகிட்டு வாங்கிக்கிங்க. திருப்பி வந்து ஒரு நாள் கழித்து 2 நாள் கழித்து சொல்ல வேண்டாம்னு சொல்லி தெளிவாக நம்ம சொல்கிறோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2500 அட்வான்ஸ் பண்ணியிருந்தாங்க. 1500 பிடிச்சிட்டு மீதி போட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை முன்ன பண்ண 1000-2000 தள்ளி விட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தெளிவான கன்று வந்தாவே கொடுங்க அப்படிங்கிறாங்க. இதை வந்து வேஸ்ட்டாக 1000-2000 நீங்கள் வேஸ்ட் பண்ணுறதுக்கு விட்டுருந்தா அடுத்தவங்க யாராவது பிடிச்சவங்க வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற தெளிவாக நம்ம சொல்கிறோம். இருந்தாலுமே ஒரு சிலர் வந்து அந்த புரிஞ்சிக்காமல் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறாங்க. கால்நடை வியாபாரத்தில் தயவுசெய்து அந்த மாதிரி பண்ண வேண்டாமுங்க. கிடாரி 18 ரூபா விலை போட்டிருந்தோமுங்க. கிடாரி இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. யாராவது கிராஸ் கன்று, நாட்டு கிராஸ் கன்று வாங்கி வளர்த்த விரும்புகிறவங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100% வெட்டுக்கு போக வேண்டாம், யாரோ ஒருத்தருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மறு விற்பனை பதிவே நம்ம போட்டிருக்கிறோமுங்க. கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட A2 மில்க்குக்கும் சேரும். பால் நல்லா அடர்த்தியாக இருக்கும். உங்களுக்கு சிந்து மாடு, காங்கை மாடு இந்த மாதிரி கலப்பினத்தில் பிறந்தது தானுங்க. இடவெட்டு மாடு தான். வேணுங்கிறவங்க மேவு இருந்ததுன்னா கொண்டு போய் வளர்த்துனீங்கன்னா சீக்கிரம் மாடு வாங்கி நல்லா வாய் கிடைச்சாமல் இருக்குதுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு 5லேருந்து ஒரு 7 விற்பனை பதிவு கண்டிப்பாக நாளைக்கு மதியம் வருங்க. பாருங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.